அனைவருக்கும் வணக்கம். சோ இன்னைக்கு நாம பார்க்க போறது TNAU கவுன்சிலிங்ல என்னென்ன ப்ராசஸ் இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நம்ம கிளியரா பார்க்க போறோம். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடந்தது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் நடந்தது. அடுத்தது செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரைக்கும் நமக்கு செகண்ட் ஃபேஸ் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் செகண்ட் ஃபேஸ் வரைக்கும் நமக்கு நடந்திருக்கு. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இது வரைக்கும் தான் நமக்கு இப்போக்கி கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஒகேஷனலுக்கும் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஃபேஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, சோ இப்போ என்னென்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரைக்கும் முடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், அதுல யார் யார் செகண்ட் ஃபேஸ்ல முடிச்சிருக்காங்கன்னா, அதாவது ஃபீஸ் பே பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா, அவங்கள வந்து செகண்ட் ஃபேஸ்க்கு கூப்பிட்டு கம்ப்ளீட் ஆயிருக்கு. என்னைக்கு 24ஆம் தேதி கூப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணாங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ், அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபேஸ்ல இதுக்கப்புறம் யாரை கூப்பிட்டுருக்காங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு எவ்வளவு பேர், ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2185 பேரை கூப்பிட்டுருக்காங்க. ஓகேங்களா, என்னென்ன கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா பிசி கம்யூனிட்டியில கூப்பிட்டுருக்காங்க, எம்பிசில கூப்பிட்டுருக்காங்க, அதே போல பாத்தீங்கன்னா SCA ல கூப்பிட்டுருக்காங்க. 2185 பேரை தான் கூப்பிட்டுருக்காங்க. SC ல கூப்பிடல, அண்ட் ஆல்சோ BCM கூப்பிடல, ST ல கூப்பிடல. இவங்கள ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவங்கள மட்டும் இப்ப ஃபீஸ் பே பண்ணிட்டு இவங்க தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அந்த விஷயமும் கிளியரா தெரிஞ்சிருக்கும். சோ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே கேட்டுட்டு தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் எப்ப சார் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம கிட்ட கேட்டுட்டாங்க. எல்லாருக்குமே அதுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 29ஆம் தேதி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி நமக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவோட கவுன்சிலிங் இருக்குது. 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா அதுக்கு மறுநாள் கண்டிப்பா தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. 29ஆம் தேதி அதுலயும் பாத்தீங்கன்னா வேலைக்கிழமை வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவங்களோட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் எப்ப சார் வரும் அப்படின்னு கேட்டீங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு 31ஆம் தேதி வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. ஓகேங்களா, சோ இது தேர்ட் ஃபேஸோட. அதே போல பாத்தீங்கன்னா நமக்கு ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்டும் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து 29ஆம் தேதி செகண்ட் ஃபேஸ் கவுன்சிலிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்லைடிங் 2, ஓகேங்களா, ஸ்லைடிங் 2 வந்து அன்னைக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, 29ஆம் தேதி நமக்கு ரொம்பவே முக்கியமான நாளா இருக்கும். அது போல பாத்தீங்கன்னா 28ஆம் தேதி நமக்கு இண்டஸ்ட்ரியல் கோட்டாவோட கவுன்சிலிங் இருக்குது. இண்டஸ்ட்ரியல் கோட்டா பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளோட வீடியோ நிறைய போட்டிருக்கோம். சோ இண்டஸ்ட்ரியல் கோட்டால பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 200 சீட்டுக்கு மேல இருக்குது. பட் ஆனா வந்து அப்ளிகேஷன் போட்டுருக்கு பாத்தீங்கன்னா 120 சீட்டு கிட்ட ஃபில் ஆயிருக்கு. சோ நிறைய சீட் வேகன்சி இருக்கு. எனக்கு வந்து சார் கட் ஆஃப் ரொம்ப கம்மியா இருக்கு. பட் நான் கவர்மெண்ட் காலேஜ் தான் படிக்கணும், எங்க பேரண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் விருப்பம் பண்றாங்க, எனக்கு கண்டிப்பா கவர்மெண்ட் காலேஜ் வாங்கி தர முடியுமா? கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் கோட்டா மூலமா கவர்மெண்ட் காலேஜ் வாங்கி தர முடியும். உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல ஜாயின் பண்ணணும், கோயம்புத்தூர்லயோ மதுரையிலயோ கிளிக்குளத்துல திருச்சியில ஜாயின் பண்ணணும் நீங்க வில்லிங்கா இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். உங்களுக்கு அதை பத்தி ஃபுல் டீடைல் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எடுத்து கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இண்டஸ்ட்ரியல் கோட்டால ஜாயின் பண்றதுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியும் எல்லா ஹெல்ப்புமே என் சைட்ல நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன். ஓகேங்களா, சோ நிறைய ஸ்டூடெண்ட் நம்ம இண்டஸ்ட்ரியல் கோட்டால ஜாயின் பண்ணிருக்கோம். எல்லாருக்குமே கோயம்புத்தூர் காலேஜ் வாங்கி கொடுத்துருக்கோம். அந்த விஷயமும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சார் ஹாஸ்டல்ல நாங்க ஜாயின் பண்ணணும், ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணா என்னென்ன நீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் கேட்கறாங்க. சோ ஹாஸ்டல்ல நீங்க பாத்தீங்கன்னா பாய்ஸா தான் கண்டிப்பா வந்து ஃபார்மல் ஷர்ட் எடுத்துக்கோங்க, ஃபார்மல் பேண்ட் எடுத்துக்கோங்க, டக்கிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஃபார்மலா எடுத்துக்கோங்க, ஃபார்மல் ஷூ எடுத்துக்கோங்க, பெட்டர். ஓகேங்களா, ஒரு 4 செட் எடுத்துக்கோங்க, இப்போதைக்கு போதும். ஏன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு 1 மந்த்துக்குள்ள உங்களுக்கு லீவ் விடுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கும். சரிங்க, ஏன்னா நிறைய போயிட்டு ஏன்னா நிறைய திங்ஸ் எடுத்து வந்துருக்க மாதிரி கண்டிப்பா ஒரு 3-4 டேஸ் லீவ் விடுவாங்க கண்டிப்பா எல்லா காலேஜ்லயுமே. சோ அதுக்கப்புறம் நீங்க போயிட்டு எல்லாத்தையுமே அந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன நீட்ஸ் இருக்கோ நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். அவசரப்பட்டு நிறைய எடுத்துக்க வேண்டாம், ஒரு 4 செட் எடுத்துக்கோங்க. அதே போல கேர்ள்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஃபார்முலா வந்து நீங்க சுடிதார் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ரொம்ப டைட் லெகின்ஸ் அதெல்லாம் வந்து கேர்ள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்க, அதெல்லாம் வந்து யூஸ் பண்ண அலோவ் பண்ண மாட்டாங்க.